தமிழரசு கட்சியினுடைய மூத்த தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேனாதராஜா அவர்கள் சுயநமாக வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருக்கு தலையிலே இரத்தப்பெருக்கு ஏற்பட்ட காரணத்தினாலே செயற்கை சுவாசம் மூலமாக இப்பொழுது அவருக்கு சிகிச்சை வழங்கப்படுகிறது. இன்று காலை நேரே கொழும்பில் இருந்து நான் சென்று வைத்தியசாலையிலே அவரை பார்வையிட்டேன். அவருடைய மகன் எங்களுடைய கட்சி உறுப்பினர் திரு கலையாமுதனும் அங்கே நின்றிருந்தார். அவரோடும் இதை குறித்து பேசியிருக்கிறேன். வைத்தியசாலை அத்தியட்சர் திரு சத்தியமூர்த்தி அவர்களோடு இதை குறித்து மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக நாங்கள் நேரடியாக பேசி வருகிறோம். அவர் அனுமதிக்கப்பட்ட உடனேயே இது சம்பந்தமாக பேசியிருந்தோம். மேலதிக சிகிச்சைகள் சம்பந்தமாக வெளிநாட்டுக்கு அவரை எடுத்துச் செல்வது அதன் சாத்தியப்பாடுகள் குறித்தும் பேசியிருக்கிறோம். ஆனால் அவர் இருக்கிற நிலையிலே அப்படியாக பிரயாணம் செய்வது தகுந்ததா இல்லையா என்று வைத்தியர்கள் தீர்மானிக்க வேண்டும். இங்கேயே செய்யக்கூடிய அனைத்து சிகிச்சைகளும் செய்வதற்கான வசதிகள் இருக்கிறது என்று வைத்தியர்கள் எங்களுக்கு உறுதி மொழி கொடுத்திருக்கிறார்கள். அவர் நலமடைய வேண்டும், சீக்கிரமாக சுகத்தோடு திரும்ப வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கிறோம். இந்த புதிய அரசியலமைப்பு தொடர்பாக அண்மை காலமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சில அரசியல் கட்சிகளுடனும் உங்கள் கட்சியில் உள்ள சிறுகரன் அவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்காங்க. நேற்று ஊடகவியலாளர்களை கூட்டி படங்களில் ஊடகங்களை கூட்டி இது சம்பந்தமான தெளிவுரைகளையும் வழங்கியிருக்கிறார்கள். இதே நேரம் மற்ற கட்சிகளுடன் பேசி வருகின்ற நிலையில் உங்கள் தமிழரசு கட்சியின் நிலைப்பாடு, இது புதிய அரசியலமைப்பு உருவாக்கம், இது தொடர்பான உங்களோட நிலைப்பாடு, அவர்களது பேச்சு தொடர்பான உங்கள் நிலைப்பாடு? தமிழரசு கட்சி நான் ஏற்கனவே சொன்னதை போல நம்முடைய கடந்த கடைசி மத்திய செயற்குழு கூட்டத்திலே அரசாங்கத்திடம் ஒரு கோரிக்கையை விடுத்து நாங்கள் தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறோம். அரசாங்கம் தான் செய்வதாக சொன்ன அந்த விடயத்தை அரசாங்கம் முதலிலே செய்ய வேண்டும். அதை விடுத்து அரசாங்கம் ஒன்றுமே சொல்லாமல் ஒரு அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமாக எந்த முன்னெடுப்பும் செய்யாமல் இருக்கிற போது நாங்கள் யோசனைகளை முன்வைத்தல் என்பது அவர்களுக்கு சாக்கு போக்கு சொல்லுவதற்கு ஏதுவான ஒரு விடயமாக கூட அமையலாம். ஆகையினாலே முதலிலே அவர்கள் தங்களுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும். அதற்கான அழுத்தத்தை நாங்கள் கொடுக்கிறோம். நாங்கள் ஏகமனதாக மிகவும் வலிந்து அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம், உங்களுடைய யோசனையை முன்வையுங்கள் என்று. ஆகவே அது செய்யப்பட்ட பிறகு நாங்கள் இது சம்பந்தமாக எப்படியாக அணுகுவது என்பதை குறித்து பேச வேண்டும். ஆனாலும் இப்படியான ஒரு விடயம் நடக்க இருப்பதாக அரசாங்கம் அறிவித்ததன் காரணமாக எங்களுடைய கட்சி ஒரு விசேட குழுவை நியமித்திருக்கிறது. அந்த குழு தான் இது சம்பந்தமான முடிவுகளை எடுத்து அறிவிக்கும். ஏற்கனவே நீங்கள் ஒரு புதிய வரவை அரசியலமைப்புக்கான புதிய வரைவு ஒன்றை நீங்கள் கையெழுத்திருக்கிறீர்கள். இதிலே இது ஒற்றையாட்சிக்கு உட்பட்ட ஒரு விடயம் என்றும் இதிலே பல புது விடயங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். முற்றுமுழுதாக சமஷ்டி என்ற விஷயம் கொண்டு வரப்பட்டால் மாத்திரமே தமிழர்கள், அது இப்ப இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்கள், தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதற்கு ஆதரவளிக்க வேண்டும். இல்லையான்னு சொன்னால் தமிழர்கள் எதிர்காலத்திலே அதற்கு ஒரு தீர்வே இல்லாமல் போய்விடும் என்ற நிலையை அவ்வாறு ஒரு நிலைமை உருவாகினால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தான் இந்த அரசியலில் இருந்து விலகுவதாக நேற்று அறிவித்திருக்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அவர் அரசியலிருந்து விலகிறதும் விலகாதும் அவரை பொறுத்தது. அதை குறித்து நான் எதுவும் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் 2014 19 வரையான காலகட்டத்தில் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அந்த வேளையிலே எங்களுடைய கட்சி மிக தெளிவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தது. அதாவது நாங்கள் பெயர் பலகைகளிலே தங்கி இருக்கவில்லை. இது திரு சம்பந்தன் திரும்ப திரும்ப பாராளுமன்றத்திலே சொல்லியிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பாக 3 கட்சிகளும் சேர்ந்து எடுத்த நிலைப்பாடு அது. அதோடு சேர்ந்து சில வரைவுகள் செய்யப்பட்டிருந்தன. அந்த வரைவிலே ஒற்றையாட்சி என்ற கருத்துக்கே இடமில்லை. அந்த வரைவை படிக்கிற எந்த சட்டமானவனுக்கும் விளங்கும் அது ஒரு ஒற்றையாட்சி வரைவு அல்ல என்று.
பெயர் பலகை இல்லாத காரணத்தினாலே நாங்கள் அதனை நிராகரிக்கிறோம் என்று எதிர்பார்ப்பு பண்ணாமல் ஒன்றிலிருந்து தான் சொல்லி வருகிறார்கள். அவருடைய நிலைப்பாடு எங்களுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை, இந்த புதிய அரசாங்கம் எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. எங்களிடத்திலே தீர்வு இருக்கிறது. நாங்கள் அறியாவலாக இருக்கிறோம். இந்த வேளையிலே கஜேந்திரகுமாருடைய எண்ணம் என்ன என்பதை அறிய எங்களுக்கு எந்த விதமான ஆவலும் கிடையாது. ஏனென்றால் அது என்னவென்று எங்களுக்கு தெரியும். எங்களுடைய நிலைப்பாடும் என்னவென்று எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அந்த வரைவோடு நாங்கள் இணங்கி செயற்பட்ட நாங்கள், அது மட்டுமல்ல அதற்கு பிறகும் திட்டத்தெளிவாக எழுத்து மூலமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பாக நாங்கள் எங்களுடைய யோசனைகளை முன்வைத்தும் இருக்கிறோம். ஆகவே எங்களுடைய நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கு தெரியும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நிலைப்பாடு என்னவென்று எங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் இப்பொழுது அறிய விரும்புவது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அரசாங்கத்தினுடைய, அதுவும் 3-2 பெரும்பான்மையோடு பதவிக்கு வந்திருக்கிற அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தெரியாமல் எங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒரு சர்ச்சையை உருவாக்க வேண்டிய தேவை இல்லை. அப்படி ஒரு சர்ச்சையை உருவாக்கி தமிழ் மக்களுக்கே இது சம்பந்தமான தெளிவில்லை என்று சொல்லுகிற ஒரு சாட்டு சொல்லுகிற ஒரு யுக்தியை அரசாங்கமே தமிழ் தரப்பிலே சிலரை வைத்து கையாளுகிறதோ என்ற சந்தேகம் கூட எழுகிறது. முதலே அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாட்டை சொல்ல வேண்டும். அதுக்கு பிறகு நாங்கள் அதுக்கான எங்களுடைய பதிலை அல்லது மற்ற கட்சிகளோடு நாங்கள் சேர்ந்து பேசி, இலங்கை தமிழரசு கட்சி இதிலே தன்னுடைய முன்னணி வகிபாகத்தை செய்யும், யாரோடு பேச வேண்டும் என்பதை நாங்கள் தீர்மானித்து அவர்களை அழைத்து பேசி நாங்கள் அதனை முன்னெடுப்போம். ஆனால் முதல்ல அரசாங்கம் தன்னுடைய யோசனையை முன்வைக்க வேண்டும்.